தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். 3 கொஸ்டின் 3 ஆன்சர்ஸ். இன்னைக்கு வந்து 3 கொஸ்டின் வந்துருச்சு. வீக்கெண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 3 கொஸ்டின் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. 3வது கொஸ்டின் இன்னைக்கு தான் வந்துச்சு. ஸோ அதனால முதல் கேள்வி இபிஎஸ் பிஜேபி உறவு திருப்பியும் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் எடப்பாடியார் இபிஎஸ் வந்து அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டுச்சு. ஆனால் வந்து டைரக்டா எதுவுமே அவர் ஆன்சர் பண்ணலை. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் நாங்கள் ஒன்றா சேர போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. ஸோ அப்போ வந்து அவர் என்ன கேட்டார், ஒரு ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்டார் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து பிஜேபியோட திருப்பியும் வந்து அலையன்ஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது டைரக்டாக இருக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் டைரக்டாக ஆன்சர் பண்ணலை. அது பண்ணாதனால நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் டைரக்டாவே வந்து இபிஎஸ் அடுத்த நாள் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அவர் கேமரா முன்னாடி வந்து பேசிக்கணும், இல்ல ஒரு அறிக்கையிலையாவது சொல்லியிருக்கணும். பட் அவர் எதையுமே பேசல. ஓகேங்களா. ஆனால் அடுத்த நாள் ஜெயக்குமார் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா வந்து இல்லைங்க, திமுகவை எதிர்க்கிற எந்த சக்தியா இருந்தாலும் நாங்க ரெடி, பட் எக்ஸ்க்ளூடிங் பிஜேபி அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரே போட்டாரு. ஆனால் இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா எடப்பாடியார் அதை சொல்லியிருக்கலாமே, இல்லைன்னா எடப்பாடியார் கையெழுத்து போட்ட ஒரு அறிக்கையா வந்திருக்கலாமே. அது ஆனா அப்படி வரல. ஜெயக்குமார் அவங்களோட செய்தி தொடர்பாளர் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் சொன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா வந்து ஏன் எடப்பாடியார் சொல்லல, அவர் எங்க இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. முக்காவாசி சேலத்துல தான் இருக்கிறாரு. நான் 100 வாட்டி சொல்லிட்டேன், சேலத்துல இருந்து அரசியல் பண்ணா அது வந்து கிணத்து தவளை கரை சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் வந்து அவர் சேலத்துல இருந்தே அரசியல் பண்ணா ஒன்றும் பெருசா எங்கேயும் சாதிக்க முடியாது. இப்படி இருக்கிற இந்த பட்சத்துல வந்து அவர் டைரக்டா பேசியிருக்கலாம். பட் அவர் சொல்லல. ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு நெவர்தலஸ். ஆனால் அவரு பிஜேபியோட திருப்பியும் போறாரு அப்படின்னா தட் ஐ வுட் கன்சிடர் தட் அஸ் அ பொலிட்டிக்கல் சூசைட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து திமுக உடனே இதை கையில எடுத்துருவாங்க. கையில எடுத்து என்ன சொல்லுவாங்க, பாருங்க நாங்க என்ன சொன்னோம், நாங்க அதிமுக வந்து பிஜேபியோட பி டீம் தான் நான் சொன்னோம், அதை தான் இன்னைக்கு வந்து இபிஎஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிமுகவை கண்ணா பின்னான்னு வந்து வலைதளங்களை திட்ட ஆரம்பிப்பாங்க, டைரக்ட் டிவியில திட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால ஃபைனலா என்ன ஆகும்னா மக்கள் வந்து அதிமுக மேல இருக்கிற அந்த மரியாதை வந்து நிச்சயமா கம்மி ஆகும் அப்படின்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு 21% இருக்கிறாங்க நாடாளுமன்ற எலெக்ஷன்ல. நம்ம பார்த்தோம் 21% வரைக்கும் வந்திருக்கிறாங்க. சட்டமன்ற எலெக்ஷன்ல கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு திருப்பியும் போய் பிஜேபியோட சேர்ந்தாங்க அப்படின்னா டிராஸ்டிக்கா குறையும், ரொம்ப டிராஸ்டிக்கா குறையும். பட் ஆனா பிஜேபி அதிமுக உறவுல வந்து நிச்சயமா சேரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் என்ன திடீர்னு வந்து இபிஎஸ் என்ன நினைக்கிறான், இல்ல நாங்க போய் திருப்பி ஜாயின் பண்றோம், பட் இருந்தாலும் அண்ணாமலை இல்லாத ஒரு பிஜேபி அப்படின்பாங்க. பட் அண்ணாமலை இல்லாத ஒரு பிஜேபிக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து அமமுக இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதுவும் ஒரு ஒரு ப்ராப்ளம் தானே. இதே சமயத்துல இன்னைக்கு வந்து அதிமுக எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காங்க, விஜயை பத்தி பேசாதீங்கன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒருவேளை விஜய்க்கு வந்து தூண்டல் போடுற நேரத்துல வந்து விஜய் வந்து ஓகே நான் வந்து இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரா எடப்பாடியார் தெரியாது. பட் அட் எண்ட் ஆஃப் த டே திருப்பியும் பிஜேபி கூட போனா அது ஒரு பொலிட்டிக்கல் சூசைட். எப்படி வந்து வைகோ வெளியே வந்தாரு, வெளியே வந்து எங்க திமுகலேருந்து வெளியே வந்து திமுகவும் அதிமுகவும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சார். கடைசியில வந்து அதிமுகவோட போய் ஜாயின் பண்ணாரு. அதிமுகவோட போய் ஜாயின் பண்ணி எப்படி படுதோல்வி அடைஞ்சாரோ அதே நிலைமை தான் வந்து அதிமுகவுக்கு வரும். அதிமுக ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருக்காரு 13% கீழே போயிடும்னு. அதே 13% நிச்சயமா கீழே போகும். எப்போ அப்படின்னா வந்து பிஜேபியோட ஒரு ஜாயின் பண்ண தமிழ்நாடு அரசியலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியை சுற்றி தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல திராவிட கட்சிகள் திருப்பியும் பிஜேபி அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் திராவிட கட்சிகள் போய் பிஜேபியோட ஜாயின் பண்ற பட்சத்துல அவங்க வந்து அவங்களோட ஓட்டு வலிமையை வந்து கம்மி தான் ஆகும். இதுதான் வந்து உண்மை. ஸோ அதிமுக அவங்க வந்து எப்படி விஜயோட சேரலாம் அப்படின்றது பார்க்கலாம், இல்லையா அவங்க எப்படி குரோ ஆகலாம்ன்றத அவங்க வந்து சிந்திக்கணும்.
இதையெல்லாம் விட்டுக்கிட்டு மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசாம இதே இந்த மாதிரி வந்து கூட்டணி பிரச்சனைகளே இவ்வளவு நேரம் பேசினாலும் மக்கள் கிட்ட அது எடுபட போதில்லை. அவங்க இன்ஃபேக்ட் வந்து எப்படியாவது ஒரு கூட்டணி, ஒரு பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் பண்ற அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு அரசியல். மக்கள் பிரச்சனைகள் லாஸ்ட் 6 months பேசி அதுக்காக வந்து பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்து எல்லா வகையான போராட்டங்களையும் நடத்தி மக்கள் கிட்ட ஒரு ஒரு அபிமானம், மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை அதை பெறாம நீங்க வந்து எந்த ஒரு கூட்டணி வச்சாலும் அது எடுபடாது அப்படின்றதுதான் வந்து உண்மை. அதை வந்து அவர் எடப்பாடியார் புரிஞ்சுக்கிறாரா இல்லையான்னு தெரியல. அவர் தான் எது ஆவுனா சேலத்துக்கு இல்ல ஓடி போயிட்டாரு. சேலத்துக்கு ஓடி போய் சேலத்துல அங்க இருக்கிற காது குத்து, அங்க இருக்கிற கல்யாணம், அங்க இருக்கிற சடங்கு இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரே தவிர உண்மையான அரசியலை பண்றாரு அப்படின்னு கேட்டனா இபிஎஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பிஜேபியோட அவர் போயிட்டு திருப்பியும் கூட்டணி சேர்ந்தால் அது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அது வந்து பிஜேபிக்கு ஒரு வளர்ச்சி, அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இடியா தான் விழும் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. அடுத்த கொஸ்டின் என்ன வந்திருக்கு அப்படின்னா, திமுக காரர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு, உதயநிதி பேச்சு எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடியார் வந்து ஸ்டாலினை வந்து பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கவுன்சிலரா இருக்க கூட லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேசியிருக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு தான் வந்து சொல்றேன். ஏன்னா வந்து 2019 எலெக்ஷன்லேருந்து கண்டினியூஸா வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக. அதே மாதிரி வந்து திமுகவோட கட்டமைப்பு இருக்கு. கட்டமைப்புன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த அலையன்ஸ் அந்த அளவுக்கு இன்டாக்டா வந்து பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்றாரு மிஸ்டர் ஸ்டாலின். ஸோ அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இஸ் எ குட் மேனேஜ்மெண்ட் கை. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சா அப்படின்னா இல்ல, அது தீரல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி எக்கச்சக்கமா இருக்கு. ஆனால் நீங்க வந்து அதை எடுத்து செல்றதுக்கு யார் இருக்காங்க எதிர்கட்சியில? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை இல்ல, அண்ணாமலை எங்கேயோ படிக்க போயிட்டாரு. இபிஎஸ் வந்து என்ன பண்றாருன்னு வந்து அவருக்கு ஒண்டிதான் தெரியும்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க. இபிஎஸ் இருக்காரா? இருக்காரு. எங்க இருக்கிறாரு? சேலத்துல இருக்கிறாரு. என்ன பண்றாரு தெரியலையே. மக்கள் பிரச்சனை எதை பத்தி பேசுறாரா? கிடையாது. ஸோ அப்போ வந்து எதிர்கட்சியா இப்ப யாரும் செயல்படுறாங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு சீமான் வந்து எடுத்து பேசுறாரு. ஆனா சீமானும் என்ன பேசுறாரு? நான் அதை உடைப்பேன், இதை உடைப்பேன், நான் வந்து திராவிடத்தை எதிர்ப்பேன், தமிழ் பா அதாவது வந்து நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்து இருக்குல்ல அதை பத்தி பேசுறாரே தவிர மக்கள் பிரச்சனையை எங்க பேசுறாரு? மக்கள் பிரச்சனையை பத்தி பேசினாதான் வந்து மக்கள் வந்து ஓகே எனக்காக போராட வராம்பா இவரு சீமான் அப்படின்னு வந்து பேசுவாங்க. ஆனா மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு யாரும் இல்லை. விஜய் இப்பதான் அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு, பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல திமுகவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே. திமுக வந்து அவங்களோட ஸ்டாண்ட அப்படியே வந்து அவங்களோட அலையன்ஸ் அப்படியே வச்சிருந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. மக்கள் பிரச்சனையா? ஓகே, ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு அங்க எங்க சொல்லிட்டு போயிடலாம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அரசாங்க வே வேலையில பாக்குறவங்க இன்னைக்கு வந்து திமுக கவர்மெண்ட் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா 2026ல நீங்க ஒரு கவர்மெண்ட் மாறுதலை நாங்க உண்டாக்குவோம்ன்ற அளவுக்கு மிரட்டுறாங்க இல்லையா? அவங்களோட சங்கம் வந்து மிரட்டுது. ஆனா அதுக்கு ஒன்றும் ஒரு ஏன்னா வந்து அவங்க எந்த ஒரு ஆன்சரும் சொல்ல திமுக அப்படியே வந்து கடந்து செல்றாங்க. மக்களோட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் இபி கட்டண உயர்வு, அதுக்கப்புறம் டாக்ஸ் உயர்வு, அதுக்கப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, டாஸ்மாக் பிரச்சனை, கொலை கொள்ளை எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் பத்தி யாரும் பேசுறதுக்கு இல்லை. சோ ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்ல அவர் வந்து வெற்றி பெற்றுட்டாரா அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சைட்ல வெற்றி பெறல. ஆனால் ஒரு பொலிட்டீஷியனா வெற்றி பெற்றார்னா நிச்சயமா வெற்றி பெற்றார். ஏன்னா அந்த அந்த அலையன்ஸை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறார். சோ ஆனா வந்து இவர் எடப்பாடியார் ஒரு கவுன்சிலரா கூட கூட ஆறதுக்கு வந்து அவருக்கு வந்து லாய்க்கு இல்லை. கலைஞரோட மகனா பிறக்கல அப்படின்னா வந்து அவர் அப்படி பேசியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு உதயநிதிட்ட அந்த கொஸ்டின் கேட்டபோது எங்களோட பாலிசிஸை விவாதிக்க என்னைக்கு இபிஎஸ் கூப்பிட்டாலும் நான் வரத்துக்கு ரெடி அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கிறாரு.
அதே சமயத்தை சீமானுக்கும் வந்து சீமான் வந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு, நான் உடைச்சிருவேன், நான் வந்து வந்தேன்னா வந்து திராவிடம் திராவிடத்துல வந்து மெரினா பீச்சில் வந்து அண்ணாவோட சமாதி இருக்கு, கலைஞரோட சமாதி இருக்கு, ஜெயலலிதா அம்மையாரோட சமாதி இருக்கு, அதையெல்லாம் எடுத்து உடைச்சிருவேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை வந்து இவர்கிட்ட கேட்கும்போது பார்க்கலாம், அவர் முடிஞ்சா பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசிட்டு போயிட்டார். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது உதயநிதி ஒரு 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 ஸ்டாண்ட் எடுத்து தைரியமா பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் உதயநிதி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு 3வது கொஸ்டினை நோக்கி போவோம். 3வது கொஸ்டின் வந்து சீமான பத்தி தான். இப்பதான் பேசணும் இல்லையா, வசதியாக திருடவும் பதுங்கி இருக்கவும் கொண்டு வந்ததுதான் திராவிடம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. சீமான் மேல எனக்கு வந்து எப்பவுமே வந்து அவரோட அவரோட சித்தாந்தத்துல எனக்கு வந்து ரொம்ப உடன்பாடு உண்டு. தமிழ் தேசியம்ன்றது எங்க வீட்ல இருந்தே பார்த்து வளர்ந்து நான் வந்து எல்லாமே கத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கிற அந்த தமிழ் தேசியம் வந்து இருக்கு, நிச்சயமா இருக்கு. எல்லாருக்கும் எனக்கு ஒரு வேட்கை இருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ் தேசியம் இருந்தா ஒரு வேட்கை தான். ஆனா அது வந்து இஸ் இட் ரியலி கேன் இட் பி டன் அப்படின்னு வந்து என்னை யாராவது ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து 50 வருஷம் முன்னாடி எங்க அப்பா பேசிட்டு இருக்கும் போதும் தமிழ் தேசியம் வளர்ந்தது தான் கணேஷ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேல ஆகப்போகுது. அப்படி இருக்கும்போது இப்பவும் வந்து போய் கேட்டனா, ஆமா தமிழ் தேசியம் வளர்ந்துட்டு தான் கணேஷ் இருக்கு. நாங்க வந்து எப்படி இருந்தாலும் அடுத்த 50 வருஷத்துல நாங்க வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு தனி கண்ட்ரியா கொண்டு வந்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. இப்பவும் அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 50 வருஷம் கழிச்சு தமிழ் தேசியம் பேசுறவங்க இதே தான் சொல்லுவாங்க அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்துல தமிழ் தேசியம்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கூறு. அதுலயும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதாவது தமிழ் தேசியம் நமக்கு தமிழ்நாடுல இருக்கணும். அது என்னோட வேட்கை. அதுக்காக நம்ம போராடணும். நான் இல்லைன்னு சொல்லல. அட் த சேம் டைம் இது சாத்தியமா அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும்போது அதுலேருந்து பிரிஞ்சு வர்றது எப்படி எப்படி ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி ஸ்டேட்டஸ் விட மாட்டேன்றாங்க. அவ்வளோ போராடி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க அவங்களாலேயும் முடியல அப்படின்னும் போது நம்ம இங்க தமிழ்நாடா இருக்கிறவங்க எப்படி வந்து தமிழ் தேசியத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வருது அப்படின்றது வந்து எனக்கு புரியல. பட் ஒரு வேட்கை என்னை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி அதுவே வந்து அதுவே நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. ஸ்மால் எக்ஸாம்பிள், கல்வி நம்மளோட பட்டியல்ல இல்லை. நமக்கு எடுத்த மாதிரி நமக்கு வேண்டிய நமக்கு வேண்டுற மாதிரி நமக்கு வந்து கல்வியே நம்மளால அமைக்க முடியல. நம்ம எல்லாத்துக்கும் வந்து சென்ட்ரல்ல தான் போயிட்டு கெஞ்ச வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படி விட்டுருங்க. ஃபண்டு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஃபண்டு வந்து அவ்வளோ கலெக்ட் பண்ணி நம்ம சென்ட்ரல்ல கொடுக்குறோம். ஜிஎஸ்டின்ற பேர்ல நமக்கு 1:4 ரேஷியோஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதையே நம்மளால பெற்று வாங்க முடியல. இப்போ வந்து தமிழ் தேசியத்துக்கு நம்ம போயிட்டோம். சரி பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. வசதியாக திருடவும் பதுங்கி இருக்கவும் கொண்டு வந்தது திராவிடம் அப்படின்னு சொல்லி திராவிடத்தை போட்டு அடியடின்னு அடிக்கிறாரு. அவருக்கு வந்து அவருடைய அரசியல் வந்து 1.1லேருந்து 3லேருந்து 5லேருந்து 8 வரைக்கும் வந்தது. நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன். நான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி தான். நான் வந்து அதை பார்த்து நான் பிரமிக்கவும் செஞ்சிருக்கேன். இந்த வளர்ச்சி வந்து அதிமுகன்ற ஒரு ஒரு கட்சி வந்து எப்படி அப்படின்னா வந்து திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சது தான் அதிமுக இல்லையா. ஆனால் அதிமுகவோட ஸ்ட்ரென்த் கம்மியாக கம்மியாக அங்க வந்து எல்லா ஓட்டுகளும் ஓகே, யாரு வந்து திமுகவை எதிர்க்கிறாங்க, ஓகே நாம் தமிழர் எதிர்க்கிறாங்க, சரி அவருக்கும் சில ஓட்டுகள் போடுப்பா, ஓகே இந்த சைட்ல அண்ணாமலை எதிர்க்கிறாரு, ஆனா வந்து எனக்கு வந்து ஹிந்துத்துவா பிடிக்காது, சரி அவங்க சீமானுக்கு போடுங்கப்பா, இல்ல எனக்கு ஹிந்துத்துவா ஓகே தான் பரவாயில்ல, யாரு எதிர்த்தாலும் பரவாயில்ல, யாரு தைரியமா எதிர்க்கிறாங்க, அண்ணாமலை இன்னும் தைரியமா எதிர்க்கிறாங்க, ஓகே அவருக்கு பாதி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவோட ஓட்டுலேருந்து இந்த சைட் போகுது. பட் இந்த வாட்டி விஜய் வந்து அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா பண்றாரு. அப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கிற போது சீமானோட ஓட்டுக்கள் தான் முதல்ல பிரியும் அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதுல வந்து
நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சோஷியல் இன்ஜினியரிங் பண்றாரு சீமான், அருந்ததியர் ஓட்டு எல்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் தவறே கிடையாது. பட் எந்த அளவுக்கு அந்த ஓட்டு வந்து அவருக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு அந்த ஓட்டு கம்மியாகும். அது நீங்க 2026 நீங்க பார்க்க தான் போறீங்க. ஏன்னா சீமான் கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் ஓட்டு. எல்லாருமே சொல்றாங்க தமிழ் தேசியம் வளர்ந்துட்டு இருக்கு, வளருது, சீமானால வளருது. உண்மை அது கிடையாது. தமிழ் தேசியத்துக்கு 1.5% மேல ஓட்டு கிடையாது. இதுதான் வந்து எங்களோட சஃபாலஜி வேலை பண்ணது. தமிழ் தேசியத்துக்காக ஓட்டு போடுறவங்க 1.5%. அதுக்கு மேல அவருக்கு இருக்கிற மவுஸ், அவருக்கு இருக்கிற அவர் மேல இருக்கிற கரிசனம், அவருக்கு மேல இருக்கிற அந்த ஒரு ஒரு ஈர்ப்பு, அது வந்து எப்பவுமே ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு ஓட்டு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் அதிமுகவும் ப்ராப்ளம். அதிமுகக்கு எப்பவுமே ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் ஓட்டு தான். அவங்களோட சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சித்தாந்தம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பிம்பம் அரசியல் தான். எம்ஜிஆர் இருந்தாரு, அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. இப்ப எடப்பாடியாருக்கு அந்த பிம்பம் இருக்கு அப்படின்னு கேட்டா, பாதி பேர் ஒத்துக்கிறாங்க இருக்குன்னு, பாதி பேர் ஒத்துக்கல. அவங்க இல்ல. அதனால தான் பாதி பாதி ஓட்டு வந்து வெளியே போயிடுச்சு. அது சீமான் கிட்ட வந்துருச்சு. அது வந்து அண்ணாமலை கிட்ட போயிடுச்சு. இப்போ விஜய்னு ஒருத்தர் வர்றாரு. விஜய்னு ஒருத்தர் வரும்போது அதிமுகல இருந்தே பிரிப்பாரு. சீமான் கிட்ட இருந்தும் பிரிப்பார். சீமான் வந்து அந்த சோசியல் இன்ஜினியரிங் ஓட்ஸ், அருந்ததியர் ஓட்ட அவர் வந்து எடுக்கிறாருனாலும், உண்மையா பாருங்க, நீங்க வந்து கடைசியில வந்து அது விஜய் கிட்ட போய் சேரும்போது தான் சீமானுக்கு தெரியும். பாலிடிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி. தமிழ் தேசியத்துக்கு அவ்வளோ பெரிய ஓட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் வாங்கினார் தெரியுமா? அந்த 1.1%. அதோட சேர்த்து 0.4%, நான் கூட சொல்றேன். 1.5% தான் தமிழ் தேசியத்துக்கான ஓட்டு. மற்றதெல்லாம் சீமான் தனியா நின்னாரு. சீமானுக்காக இருந்த ஓட்டு, சீமானுக்காக அவரோட பேச்சுக்கு கிடைத்த அந்த வெற்றி. அந்த வெற்றி வந்து இட்ஸ் அ ஃப்ளக்சுவேட்டிங் ஓட். தட் ஓட், அந்த அந்த ஓட்டுன்றது வந்து ஆதிக்குடிகளான பறையர்களும் பல்லர்களும் அருந்ததியர்களும் சேர்ந்து வந்து ஓகே, நமக்காக ஒருத்தர் பேசுறாருப்பா அப்படின்னு வந்த ஓட்டே தவிர ஒரு சித்தாந்த அடிப்படையில வந்த ஓட்டு கிடையாது. வசதியாக திருடவும் பதுங்கியிருக்கும் கொண்டு வந்த அதுதான் திராவிடம்னு சொல்றது வந்து நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா திராவிடம் இல்லை அப்படின்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி தமிழ்நாடுக்கு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா நிச்சயமா கிடையாது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா திராவிடம்ன்றது வந்து நான் வந்து தமிழ் தேசியம் ஒரு கண், திராவிடமும் இருக்கணும். திராவிடம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாலே வந்து சுயமரியாதை. எனக்கு முதல்ல வந்ததே அதுதான், சுயமரியாதை. அதே மாதிரி வந்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து பெண்கள் மரியாதை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கான்செப்ட் தான் வந்து திராவிடம். ஸோ எப்படி தமிழ் தேசியம் இருக்கோ அதே மாதிரி வந்து திராவிடமும் இருக்கணும். திராவிடம்ன்றது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மரபு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அது வந்து இட் இஸ் வித்இன் யுவர் செல்ஃப், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சது தான் நான் வந்து எடுத்துப்பேன். அதுதான் திராவிடம்ன்றது வந்து நான் வந்து பார்க்குறேன். இந்த ஜாதிகளை ஒழிக்கிறதுக்கு முற்பட்ட ஒரு ஒரு இயக்கம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்ப்பேன் நான். ஸோ சீமான் சொல்றதை என்னால் ஒத்துக்க முடியாது. இதனாலேயே சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இருக்கு. அதை யாருமே வந்து பேச மாட்டேன்றாங்க. அவர் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா அவருக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கு. அதை வந்து அந்த நெகட்டிவை கொஞ்ச நாள்ல விஜய் கொண்டு வர போறாரு அப்படின்றது தான் வந்து என்னோட தாழ்மையான கருத்து. இந்த 3 கொஸ்டின்ஸும் என்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களோட 3 கொஸ்டின்ஸோட. அதுவரை நன்றி, வணக்கம்.